மேசிவாக வெயிட் லாஸ் ஆன ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து நம்ம பண்ணது தான். சரிங்களா? ஏன்னா யூசுவலி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து வெஜினல் லாக்ஸிட்டி இருக்குது அப்படி சொல்லி தான் வருவாங்க. ஒரு டெலிவரி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வருவாங்க. வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி லேபியோபிளாஸ்டி வந்து மேம் திடீர்னு எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ரெக்னன்சி டைம்லேருந்தே இந்த லேபியா மைனோரா வந்து ஒரு சைடு மட்டும் ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் காமனாக வருவாங்க. ரொம்ப காமனாக நாங்கள் பண்ணுற சர்ஜரி வந்து பார்த்திங்கன்னா லேபியோபிளாஸ்டி, 2வது வெஜினோபிளாஸ்டி. பட் இது வந்து சர்ப்ரைசிங்லி ஒரு நல்ல வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளையண்ட் வந்திருந்தாங்க. வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு யூசுவலி நாங்கள் பார்த்தது எப்போயுமே அந்த டம்மி சைடு தான் ரொம்பவே வந்து நல்லாவே ஒரு ஸ்கின் லாக்ஸிட்டினால் டம்மி டக் தான் பண்ணுவோம். பட் அது கூடவே சேர்ந்து பேஷண்ட் ரொம்ப தயங்கி சொன்னது வந்து இந்த மாதிரி ஒரு லேபியாவே வந்து ரொம்ப சாகினஸ் இருந்தது. வெஜனா ரொம்பவே லாக்ஸ் ஆனது தான். ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம பண்ணது தான் இந்த லேபியோபிளாஸ்டியும் இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரியும். ஸோ ஒரு மேசிவாக ஒரு வெயிட் லாஸ் போகிறீங்க, இல்லை பேரியாட்டிக் சர்ஜரி போகிறீங்க, இல்லாட்டி ஒரு திடீர்னு சடனாக நீங்கள் வந்து ஒரு கிராஷ் டயட் இருந்து நீங்கள் வெயிட் லாஸ் நீங்கள் ஆகுறீங்கும் போது ஸ்கின் வந்து ரொம்பவே லாக்ஸிட்டி ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்கின் லாக்ஸிட்டி ஆகும்போது பிரெஸ்ட் டிஷ்யூவாக இருக்கட்டும், இல்லாட்டி அப்டோமல் டிஷ்யூவாக இருக்கட்டும், இது எல்லாமே லாக்ஸ் ஆகிற மாதிரியே தான் வெஜனாவில் சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு லேபியாவில் சுற்றி இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாமே ரொம்பவே லாக்ஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி ரொம்ப ஒரு மேசிவாக வெயிட் லாஸ் பண்ணவங்களுக்கு நாங்கள் ஒரு லேபியோபிளாஸ்டி அண்ட் வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ணோம்.